வாத்திய கலைஞர்களுடன் கேரளா. அந்த ரகசியத்தை சொல்லுங்க எனக்கு. அது ஒன்றும் ரகசியம் இல்லை, அது பெரிய பிரச்சனை. நல்லூர் கந்தசுவாமி கோவில் திருவிழா உற்சவம் வந்து உங்களுக்கு தெரியும், வெகு சிறப்பாக நடைபெற்று இந்த காணொளி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த காணொளிகளிலே மேளதாள வாத்திய கலைஞர்களுடன் வந்து உரையாடணும் என்று எனக்கு விருப்பம், உங்களுக்கும் அது ஆசை வந்திருக்கும். ஏன்னால் பல பேர் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மல்லாரி வாசிப்பது, அடுத்தது இந்த மேள தாள வாத்திய கலைஞர்களுடையான உரையாடல் உரையாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன வருஷமும் நான் உரையாடி இருந்தேன், இந்த வருஷமும் உரையாடுகிறேன். இந்த காணொலி முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் விதுட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். சரி, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேளதாள வாத்தியங்கள் வந்து மேளதாள நாதஸ்வர வாத்தியங்கள் வெளி வீதியில் வரும் பொழுது அப்படியே தாள வாத்தியத்தோடு வருவார். அவர் மேளம்தான் இடையிலே வந்து வாசிப்பார், ஆரம்பத்திலேயும் வருவார். கூட அவரை நான் அவதானித்தது வந்து அப்படியே நிமிர்ந்த நடையோடு வருவார். ஒரு பார்க்கவே அப்படி முடுக்கான ஒரு தோற்றம். ஸோ அவருடைய முதலாவது கலைப்போம். வணக்கம். வணக்கம். நல்லூர் கந்தசுவாமி கோவில் இந்த தவில் வாத்தியங்கள் உங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் a great experience. ஓகே. லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் இங்கே வந்துட்டு இருக்குது. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் இந்த மக்களோட ஒரு எப்படி அந்த ஒத்துரிமை இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக வந்துடும். நான் வந்து ஃப்ரம் கேரளா. தமிழை கொஞ்சம் தான் பேசுவார். சேட்டனாயோ இங்கே வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த உணர்வு எப்படி இருக்கும்? இந்த ஏன்னா சுவாமியை வந்து நாங்கள் தூர இருந்து பார்ப்போம், நீங்கள் மிக அருகில் இருந்து தரிசித்து கொண்டு ஒரு லயத்தோட வாசி. அது வந்து எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்ச ரொம்ப பாக்கியம் நினைக்கிறேன். சாமி கிட்ட இதெல்லாம் தேர் வாசிப்படானுங்களும் அங்கே திருக்கல்யாணம் சாமி கிட்டே இருக்கும்போது அது வேறு மூடு. அது எப்படி சொல்ல தெரியாது, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் அது. ரியலி ஐ ஆம் பிளஸ்ட். நீங்கள் வந்து எத்தனை வருடமாக நல்லூர் கந்த சுவாமி கோவிலில்? லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் 2 வருஷம். நான் போன வருஷத்துலேருந்து பார்க்குறேன், நீங்கள் தவறி விட்டீங்க போன வருஷ காணொலிக்கு. இந்த வருஷ காணொலியில் அவர் அழைத்து அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், தமிழ் கொஞ்சம் அறியும், நான் பேசுவேன், குரண கேங் கொண்டார். உண்மையிலே நீங்கள் உங்களோட உரையாடுறது சந்தோஷம். ஏன்னா அங்கே இருந்து வந்து, அதாவது இந்தியாவிலேருந்து வந்து கேரள நாட்டிலேருந்து வந்து சிறப்பாக நல்லூர் கந்த சுவாமியில் வாசித்து எனக்கு வந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அங்கே கேரளாவில் நீங்கள் என்னென்ன கோயில்களில் வாசி நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கேயுள்ள திருவிழா வேற ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சரில் அப்படி நடக்குது. இங்கேயுள்ள வித்தியாசம். தவில் வாத்தியத்தில் நீங்கள் அந்த தவில் மட்டும்தான் வாசிப்பீர்களா அல்லது கேரளா சண்டை மூலங்கள் ஏதாவது வேறு வாத்திய கருவிகளும் வாசிப்பீங்களா? வேறு வாத்தியம் இல்லை. நான் பிஜி எல்லாம் முடிச்சது மிருதங்கம் தான் முடிச்சது. ஓகே. அப்புறம் தவில் வந்து ரொம்ப ஆசை வாசிக்கலாம். கொஞ்சம் கிஞ்சரை எல்லாம் வாசிக்கலாம். உங்களை சந்தித்தது சந்தோஷம், நன்றி. சிறிய நேரம் இருந்தாலும் கருத்து சொன்னீங்க. கை சரியாக குளிருது. குளிர்ந்த மனதுள்ள ஒருவர். கேரளாவும் குளிர் நாடு தானே, கை குளிருது. அதில் யாப்பாடும் அப்படி தானே, கேரளா சேம். யாப்பாடும் கேரளா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க கேரளா வாங்க. கண்டிப்பாக வரேன். இன்னொரு கேள்வி, தவில் என்றபடியால் இவர்கிட்ட அந்த கேள்விக்கு நாதஸ்வரம் நான் அவர்கிட்ட தான் கேட்க போகிறேன். ஆனால் அவர் குரல் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறாரு. இந்த தவிலில் வந்து நீங்கள் இந்த நல்லூர் வீதியை வெளி வீதியுலா சுற்றி வரும் பொழுது வித்தியாசமான அந்த ராகங்கள் எதுவும் இருக்குதா? இப்போ நாதஸ்வரத்தில் மல்லாரி மாதிரி தவிலுக்கு ஏதாவது ராகங்கள் எதுவும் இருக்குதா? தாளங்களுக்கு பேர் ஏதாவது? கடைசி நாளெல்லாம் அந்த வீதி சுற்றி வரும்போது இந்த தமிழ் மட்டும் எல்லா வாத்தியங்களும் வாசியில்லை. இந்த மௌனமாக வந்தது, அப்புறம் அந்த தம்பூரி மட்டும், அப்புறம் சகல வாத்தியங்களும் வந்தது. அது அதெல்லாம் அப்படியெல்லாம் அங்கே இல்லை, இங்கே தான் முதலே பார்க்குறேன். அந்த கடைசி நாளில் வந்ததை சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், கிரேட் ஃபீலிங். சரி, நன்றி. உங்களுடைய பேர் நீங்கள் சொல்ல? பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆடி வச்ச கிருஷ்ணன். இது அழகாக இருக்கிறீங்க. ஓகே, நன்றி. அடுத்தது நாதஸ்வரம் வாசிக்கின்ற சாகித்யன் அண்ணாவுடன் உரையாடல். சாகித்யன் அண்ணாவை ஏற்கனவே எனக்கு தெரியும். அவர் தான் இதை ஒழுங்குபடுத்தினார். அவர் எனக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து சீனியர் அண்ணா. இன்று நல்லூரில் பல ஆண்டுகளாக நாதஸ்வரம் வாசிப்பவர்களில் அவரும் ஒருவர். வணக்கம். வணக்கம் அண்ணா.
2024ஆம் ஆண்டு அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். நாதஸ்வரம் வாசித்த ஏன்னா இந்த வருஷம் மக்கள் அதிகம் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இது குறைவுன்னு சொல்கிறார். உங்களோட அனுபவம் என்ன? நீங்கள் நடுவிலிருந்து பார்த்துருப்பீங்க. அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில வேலை கூடவே இருக்கும் மாதிரி, சில திருவிழாக்களுக்கு கூடவே இருக்கும், சில குறைய மாறி மாறி வரும். அப்படியும் க்ரௌடு குறைவில்லை இங்கே. ஓகே, பலமையை விட இந்த முறையும் வித்தியாசமாக நிறைய நடந்தது. ஒவ்வொரு முறையும் மாற்றங்கள் நடக்கிறது தானே நல்லூரில். இந்த முறையும் நிறைய மாற்றங்கள் நடந்தது. மொத்தம் இப்போ நீங்கள் இலங்கையை சேர்ந்தவர், நல்லூர் பகுதியை சேர்ந்தவர்ன்றபடியால் ஒட்டுமொத்தமாக எத்தனை நாதஸ்வர கலைஞர்கள், எத்தனை தவில் வாத்திய கலைஞர்கள், மொத்தம் எத்தனை பேர் வாசிச்சிங்க இங்கே? அப்படி இல்லை. இங்கே இப்போ நாங்கள் வந்து எங்கட குரூப் வந்து இப்போ கோயிலுக்கு ஆஸ்தானமாக 2 பேர் நிற்கினேன். இந்த இவர் நாதஸ்வரம் வாசிக்கிறவர், கோயிலே வருஷம் பூரா வாசிக்கிறவர். நாங்கள் வந்து திருவிழா, கந்தசஷ்டி, விசேஷ நாளுகளுக்கு வாசிக்கிறவர். எங்கட குரூப்பில் வந்து நான், அப்பா, மற்றது 2 தவில், அதுதான் அந்த குரூப். ஆனால் நாங்கள் இங்கே நல்லூரில் வந்து எல்லோரும் கலந்து வாசிக்கிறது, எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். நாங்கள் அதில் இப்போ இந்த முறை இவர், மற்றது தாராபுரம் கணேசன் சொல்லி இந்தியா எல்லாருடைய பேரையும் இந்தியாவில் சொல்ல மறந்தவர். மற்றது ஐயப்பன் என்று சொல்லி ஒரு நாதஸ்வரம் வந்திருந்தார். அவர் கடைசியாக கூட பேட்டி அந்த வருஷம் வந்தார். அதெல்லாம் நேற்று பயணமாயிட்டேன் எல்லோரும். கடைசி நாளோடைய நேற்றே போயிட்டேன் எல்லோரும். அதை விட இப்போ இவர் கவி என்று சொல்லி இவர் நல்லூர்லான் இருக்கார். இவர் அந்த சரவணா, இவையெல்லாம் இவர் வந்து பிருந்துஜன் என்று சொல்கிறார். இவர் இங்கே நல்லூர் 365 நாளும் இவர் தான் வாசிக்கிறார். இவர் பவனாத், இவர் இடக்கிட வருவார். இவர் இங்கே இப்போ ரெகுலராக வந்தது இப்போ இவர், மற்றது கணேசன், நான், அப்பா, அப்படி தான் ரெகுலராக வந்தது. மற்றாக்களும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியாக தான் வந்தது. இப்போ இவர் கடைசியாக இவர் 10 நாள் தான் இவர் வந்து. இடையில தான் வந்து. ஆனால் இவர் எதிர்பார்த்தேன் ஏண்டா அந்த சுவாமியை வந்து வெளி விதிவில் வரும்பொழுது இவர் அனைவரும் வாசிக்க இடையில தான் இவர் வாங்கி வாசிக்கிறத நான் பார்த்து. இவர் என்னன்னு சொன்னால் இவர் சொல்லணும் என்னென்னா இவருக்கு கணக்கு இன்ஜரி இருக்குது. அப்போ இவர் வந்து மெயின் வந்து ஃபஸ்ட்டு இவர் மிருதங்கம் தான் படித்தவர், பிறகுதான் தவிலுக்கு வந்தது. இப்போ இவருக்கு வந்து கனநேரம் தூக்கி போட்டு வாசிக்கல, அது இவர் இங்கே வாசிக்கணுன்றது கட்டாது அவனு வந்து வாசிக்கணும். நல்லூரில் வாசிக்கணும் என்று ஆசைப்பட்டு எப்படி வாராருன்னு பாருங்க. இதான் நல்லூர் முருகனுடைய அருள்னு சொல்றது. நன்றி. அந்த மற்றது இவர் கேரளாவில் சரியான ஃபேமஸ். இவர் வந்து கூடுதலாக கோவில் ப்ரோக்ராமோட ஃபியூஷன் ப்ரோக்ராம் தான் கூடுதல். இந்த சிவமணி அவையல் மாதிரி அவைகளோட தான் கூடுதலாக ப்ரோக்ராம் செய்கிறது, ஃபியூஷன் ப்ரோக்ராம். அவருக்கு தூக்கி போடுறது கஷ்டம். அப்போ இங்கே வந்து அப்போ இடக்கிட போட்டு வாசிப்பேன். மறுபடி அவர் கேரளாவில் ஒரு ஃபேமஸான ஆக்களில் அவர் ஒரு ஆள் தவிலில். என் அப்பா எல்லாருமே பெரிய தவில் வித்துவார்னா, இவர் மிருதங்கம், கெஞ்சிரா அதெல்லாம் வாசித்தது பிறகுதான் தவில் வாசி. இந்த வருஷ திருவிழாவில் இப்போ ஒரு திருவிழாவும் ஒரு மாதிரி, ஏன்டா இப்போ ஒருமுக திருவிழா ஒரு மாதிரி, தேர் வந்து ரொம்ப இப்போ நீங்கள் வரும்போது உங்களுக்கு பாதையிலெல்லாம் விட்டு தந்தோம். அப்போ உங்களுக்கு சுவாமி வருகின்றார், நீங்கள் செல்கின்றீர்கள் வாசித்து கொண்டு. நாங்களெல்லாம் நெரிசலுக்கு நிற்போம். என்ன உணர்வு வேறு உங்களுக்கு? எங்களுக்கு நெரிசல் தான், நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்கள் அப்படி போகிறது. நான் உங்களுடைய அந்த மல்லாரி வாசிக்கணும் என்று எடுக்கிறதுன்னு சொல்லி நான் தேர் மண்டபம் இருக்குதானே, தேர் மண்டபம், அதில் ஆணி குத்தி இருந்து மேலே ஏறிட்டேன். வேறு ஒரு சீன் வச்சு நான் அதை எடுத்துருக்கிறேன். அந்த மல்லாரி வாசிக்கிறது ஏன்னா காணொலி பார்க்குற எல்லாருமே அந்த மல்லாரி இசையை கேட்க விருப்பம். எனக்கு அந்த ஒரு இசை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த திருவிழாவில் என்னென்ன இசை எந்தெந்த இடங்களில் நீங்கள் வாசிச்சிங்க? வடக்கு, கிழக்கு, தெற்கு வீதிகளில். வசந்த மண்டபத்தில் ஒரு கீர்த்தனை வாசிப்போம். அது பேர் கீர்த்தனை தான். அது ஒவ்வொரு ராகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கீர்த்தனை வாசிப்போம். அதுக்கு பிறகு சாமி எழுந்துருளைக்க துரித மல்லாரின்னு சொல்லுவோம். அது வாசித்து கொண்டு போய் அந்த அங்காளி சைட்டில், இந்த கேணி சைட்டில் வந்து மல்லாரி வாசிப்போம். மல்லாரி வாசித்து அதுக்கு பிறகு கீர்த்தனை, ராகம் கீர்த்தனை அதில் வாசித்து யாகத்தில் ஏதாவது ஒரு சிந்தனை பிறகு வெளியில் சாமி துரித மல்லாரி, பிறகு வெளி மல்லாரி வாசிப்போம். வாசித்து அங்காளி அந்த வெளி மல்லாரி முடிகிறதுல அந்த கல்யாணி ராகம் வாசிக்கிறது போன இதில் சொன்னது. அது ஐயா அப்பா வாசித்ததுக்கு பிறகு ஐயா பாடுவார். அதுக்கு பிறகு வேறு ஏதாவது கீர்த்தனை வாசிக்கணும். இஞ்சாலி வந்து மோகன ராகம் வாசிக்கிறார். இதில் ஐயா பாடுவார். இங்கே கந்தர் அனுபூதி பாடுறதுக்கு முதல் தான் நீங்கள் அந்த வெளிமல்லாரி வெளிமல்லாரி இதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கந்தர் அனுபூதி இப்போ ஐயர் பிரசன்னா குருக்கள் படிப்பதற்கு முதல் இப்போ பாடுற ராகம் அது அந்த அவர் பாடுறதுக்கு முதல் கொஞ்ச நேரம் கல்யாணி ராகம், அப்புறம் இங்கே மோகன ராகம். அதுக்கு பிறகு அப்படியே ஒரு திருப்புகழ் வாசிப்பேன் மோகன ராகத்திலேயே ஒரு நாளும். அது முடிஞ்ச அப்புறம் ஏதாவது சின்ன இது பாட்டு ஏதாவது வாசித்து இப்படி உள்ளுக்க போகிறோம். ஸோ இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. நல்லூரில் வந்து
உண்மையிலேயே அந்த முருகனுக்கு முன்னால் நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். நல்லூரில் நேர முகாமைத்துவம் வந்து சரியாக இருக்கும். நேரம் டைம் நீங்கள் என்னென்று ஒவ்வொரு நாளும் திருவிழாவுக்கு அதிகாலையில் எழும்பி தயாராகி சரியான நேரத்துக்கு எப்படி வாரீங்க? அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் எனக்கு. அது ஒன்றும் ரகசியம் இல்லை, அது பெரிய பிரச்சனை. அது நான் அந்த டைமுக்கு வந்து ஆகத்தான் வேணும். எங்களுக்கு ஷுவராக தெரியும். இப்போ ஒரு 10 மணிக்கு வசந்தம் பண்ணோம்னா அது ஒரு செகண்டும் பிந்தாது ஸ்டார்ட் பண்ண வந்து அந்த டைமுக்குள்ள எப்படியாவது வந்து சேரத்தான் வேணும். அப்போ இன்னும் அரை உரையாலாம் ஓடி வந்துடும். அப்படித்தான் ஒருங்கமைச்சு வரணும். என்ன ஒருங்கமைச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் ஒரே வீட்டில் தானே எல்லாருமே கூடுதலாக உண்டானிக்கலாம். எல்லாரும் ஒரே வீட்டிலே இருந்துட்டீங்க. இதுக்காகவே தவறக்கூடாது, நேரம் தவறாமல் வந்துடும். அப்போ அதால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். மற்றது என்ன இப்போ அவசரம் தான், எல்லாரும் டக்குன்னு வெளிக்கிட்டு ஓடியாது. இந்த நல்லூரில் வந்து 24 நாள் 25 நாள் திருவிழா. ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு வித்தியாசம். இப்போ நீங்கள் கேரளாவிலேருந்து படியால் உங்களை ஒரு கேட்குறேன், உங்களை அந்த மெய்சில் இருக்க வைத்த திருவிழா இது பார்த்து அப்படியே வியந்து அப்படி கூஸ்பம்ஸ் ஆனு சொல்லுவாங்களே ஒரு திருவிழா. நீங்கள் பல திருவிழா 25 நாள் திருவிழா நின்றுவீங்களானே, மெய்சில் இருக்க வைத்த திருவிழா இது கூஸ்பம்ஸ். வா அப்படியே மயங்கி எல்லா திருவிழாவும் அப்படி தான் இருந்தோம். ஒரு ദിവസവും அவ்வளோ என்ஜாய் ஆயிருந்தது. അതിപ്പോൾ ഇന്ന திருவிழா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு போலும் அவ்வளோ அது வேறு ஃபீலிங் தான் அது. எனக்கு இன்னொரு ஆசை, எங்களுடைய மக்களுக்காக உங்களோட தாய்மொழியில் ஒரு சில வசனங்கள் சொல்லுங்கள். எங்களை யாழ்ப்பாண மக்களுக்காக, என்னுடைய ரசிகர்களுக்காக. നല്ലൂർ ഉത്സവത്തിന് പങ്കെടുക്കാൻ സാധിച്ചതിലും തമിഴ് വായിക്കാൻ സാധിച്ചതിലും ഭയങ്കര ഒത്തിരി സന്തോഷം. എൻ്റെ സാഹിത്യത്തിനോടാണ് എൻ്റെ എന്താണ് പറയണ്ടത്, സുഹൃത്തും സഹോദരനും എല്ലാമാണ്. സാഹിത്യത്തിനോടും സാഹിത്യൻ്റെ അച്ഛനോടും എല്ലാ നല്ലൂരപ്പനോടും. ஆலய மணியும் சரியாக ஒலிக்குது ஐயா. ஹரஹரோ ஹரஹர. இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் ஒருமுக திருவிழான்னு நினைக்கிறேன், ஒரு தவில் வந்து உடைஞ்சது. இப்போ நான் அந்த காணொலிக்கு வந்தார். இந்த வருஷம் அப்படி ஒன்றும் நடக்கல தானே, நல்லது. அப்படி அடி இந்த வருஷமும் தவில் நாதஸ்வரம் என்றாலே அடி மருதி. இவர் இடக்கடை வந்து உடுக்கு வாசித்ததை பார்த்தேன் நான். இதில் உடுக்கு கஞ்சிரா பெரிய அந்த பறை வாசிச்சிரு, பெரிய பறை முரசுன்னு சொல்வார், அது வாசிச்சிருந்தார். பெரும்பறை வாசிச்சிருந்தார். உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் உங்களோட கலைக்கிறது. நன்றி, இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி. ஒழுங்கு இந்த வருஷமும் ஒழுங்கு செய்த சாகித்ய அண்ணாக ரொம்ப நன்றி. இல்லை ஏதாவது சில பேர் வார்த்தையில் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லைத்தானே, குறைக்கக்கூடாது, 2 பேரை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ எல்லாருமே பொதுவாக கதைச்சிட்டினம். ஸோ மக்களே குறுகிய நேரம் மக்களுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த திருவிழா? ஓகே, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த என்னுடைய அனுபவம், இந்த திருவிழா வந்து சற்று வித்தியாசமாக இருந்தது. ஒன்று புதிய தங்க வாகனம் அன்னப்பட்சி. அது அடுத்தது தீர்த்த திருவிழாவுக்கு எல்லா தங்க வாகனங்களும் வெளிவீதியில் வந்து மற்றது சுவாமி அலங்காரங்கள் இந்த முறை மயங்க வைத்தது. மற்றது சரியான நேரம் திட்டமிடல், அது மாறாது. பயங்கர வியப்பு இன்றைக்கு வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய சப்பை ரதம் இங்கே இருக்குது. அதாவது போன வருஷம் வெள்ளோட்டம் விட்ட சப்பை ரதம், அது ஒரு டைமிங் கூட மிஸ் ஆகலை. மேற்கு வாசல் வீதியில் அந்த சப்பை ரதத்தின் அந்த ஜாலி சுருங்கும் மடியும். ஏன்னா இட்டுமுட்டு அதில் வர முடியாது. அந்த திட்டமிடல் அது சரியாக சுருங்கி அது வாசலில் வந்து இல்லை நின்றது. அது எல்லாமே புல்லரிக்க வச்சது. எனக்கு எல்லா திருவிழாவுமே நான் திருவிழா எடுக்கிறதா காணொலி எடுக்கிறதா இருந்தது. ஆனால் உங்களை எல்லாரையும் அவதானிப்பேன், உங்களுக்கு கிட்ட வர முயற்சிப்பேன். இன்னும் வேற விட மாட்டினோம். அந்த யார் சொல்கிறது, அந்த பாதுகாவலர்கள் வருவினோம் சைட்டில். அந்த தவில் வந்து அடிக்கல எனக்கு அந்த நாதஸ்வரம் வாசிகளுக்கு க்ளோஸ்அப்பாக வைக்க விருப்பம். அப்படி வாசிகளும் ஒரு கீழே இருந்து போகணும், அப்படி அந்த கை ஆடுறதை காட்டணும் மட்டும் எனக்கு ஆசை. நான் வேறு கோயில்களை கிட்ட எடுப்பேன், என்ன விடுவினோம். உங்களுக்கு கிட்ட வரணும் கவலை, பெர்மிஷன் எடுத்து தாங்கோ. பட் உண்மையிலே போக முடியாது. ஏன்னா 2 கையிலையும் நூல் கட்டியிருப்பார்கள், எல்லாரும் அது எடுக்கவே முடியாது. ஆனால் இருந்து நான் உயர்த்தி எடுத்து பேச்சு வாங்கியெல்லாம் எடுத்த காணொலிகளில் இருக்கிறீங்க எல்லாரும். இதான் என்னுடைய இதோட பல அனுபவங்கள் இருக்குது, பயந்துட்டு. ஓகே, அப்புறம் ரொம்ப சந்தோஷம். நன்றி பார்த்ததுலேயும் இந்த பேசுனதுலேயும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களையும் பார்த்ததில் சந்தோஷம், திரும்பியும் கை குளிருது. ஓகே மக்களே, அடுத்த காணொலியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. ஓகே, சந்திக்கும் வரைக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லா மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி